நீங்கள் நம்புங்கள், ஒரு ஏணி உங்களுக்கு முன்னே வைக்கப்படுகிறது. இந்த ஏணியின் நுனி வானத்தை எட்ட போகிறது. அந்த வானத்தின் நுனியில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். நிறைய வாக்குத்தத்தங்கள் வரப்போகிறது. புதிய வாக்குத்தத்தம் வரப்போகிறது. புதிய துவக்க வரப்போகிறது. நீங்கள் நம்புங்கள். இந்த வார்த்தையை அப்படியே கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாக்கோப்புக்கு முன்னே அவனை உயர்த்தும்படியாய், அவனை மேலே கொண்டு போகும்படியாய் ஒரு ஏணி வைக்கப்பட்டது போல இந்த ஏப்ரல் மாதத்தில் என் ஏற்றத்திற்கான ஒரு ஏணி வைக்கப்படுவதாக சொல்லுங்கள். அது அப்படியே நடக்கும். ஓ, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படியே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் ஏற்றத்திற்கான ஏணியை பார்க்க போகிறீர்கள். அந்த ஏணியின் மேலே நின்று கர்த்தர் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் ஊழியத்தோடு நிறைய தீர்க்க தரிசனமாய் வெளிப்பாடுகளோடு ஆண்டவர் பேச போகிறார். பிரைஸ் காட். அந்த ஏணியில் இருந்து அவர் என்ன பேசினாரோ அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறினது. அவன் திரும்பி வரும் பொழுது அனாதையாய் அல்ல, தனி மனுஷனாய் அல்ல, 2 பெரிய பரிவாளத்தோடு வந்தார். காரணம், சில நாட்களுக்கு முன்னே, சில வருடங்களுக்கு முன்னே கர்த்தர் ஏணியில் பேச ஆரம்பித்தார். நம்புங்கள், ஏற்றத்திற்கான ஏணி வைக்கப்படும். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார். இந்த மாதம் நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதற்கு, அடுத்த எல்லையை தொடுவதற்கு, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துவதற்கு ஒரு ஏணி உங்களுக்கு முன்னே வைக்கப்பட போகிறது. நம்புறவங்க இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமா பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க.